வணக்கம் நண்பர்களே, நான் தான் லவ்லி ஃபேன்சி ஜலாலுதீன், திருச்சியிலிருந்து. நேற்று ஒரு கதை சொல்லியிருந்தேன். ஒரு கஸ்டமர் போயிட்டு பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ரோட்டில் கொடை போடுற தம்பி அவருடைய ஏர்டெல் சிம்மை ஜியோவை மாற்றி விட்டுட்டு போயிட்டான். கடைசியில் அவராளுக்கு அந்த ஃபோனில் அந்த சிம்மை யூஸ் பண்ணவே முடியல. கடைசியில் அந்த தம்பியை தெரு தெருவாக தேடி அலைகிறாருன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்தார். தம்பி, இந்த மாதிரி ரோட்டில் கொடை போட்டுருந்தாங்க, என் சிம்மை போய் மாற்றினேன், 3 நாள் ஆயிருந்தாங்க, இது வரைக்கும் ஆயிடுச்சு தம்பி, ஆனால் கால் போக மாட்டேங்குது தம்பி, என்ன தம்பி இது பாருங்க அப்படின்னு. அந்த தம்பி ரீசார்ஜ் பண்ணாமே இவர்கிட்ட 200 காசை வாங்கிட்டு அவன் கம்பெனி நீட்டிட்டு போயிட்டான். இப்போ இவர் வந்து 349 ரீசார்ஜ் பண்ணணும். எஃப்ஆர்சின்னு சொல்லுவோம் நம்ம கம்யூனிகேஷனில். அந்த எஃப்ஆர்சி பண்ணுறதுக்கு நான் காசை வாங்கிட்டு இவருக்கு பண்ணி விடாமல் அவன் போயிட்டான். இவரும் 4 நாள் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு பார்த்துட்டு அந்த பையனை கிடைக்கலன்னு கடைசியில் என்கிட்ட வந்தார். அந்த தம்பி, தாத்தா, அந்த பையன் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான், நீங்கள் சிம்மு மாற்றுனா இன்னும் ஆஃபீஸில் போய் மாற்றுங்க, இல்லைனா இந்த மாதிரி கடையில் வந்து மாற்றிக்கிங்க தாத்தா, அங்கே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஏமாந்ததே அவருக்கு தெரிஞ்சு. வேறு வழி இல்லாமல் என்கிட்ட 349 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு போனார் மனுஷன். பாருங்கள், நீங்கள் நம்பிக்கையான கடையில் போய் செய்யும்போது, இல்லை ஒரு நம்பிக்கையான ஆஃபீஸில் போய் செய்யும்போது இந்த மாதிரி தவறு நடக்காது. நீங்கள் ரோட்டில் கண்டவன் கொடையை போட்டு நிற்கிறான்னு போய் பண்ணும்போது உங்களோட பணத்தையும் இழந்து மன உளைச்சல் எவ்வளவு, அதுக்கு ஈடு இழப்பே கிடையாதுங்க. இனிமேலாவது கவனமாக இருங்க. கடையிலே போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள், சிம் கார்டு வாங்க. நன்றி.